guys, welcome back to McBoss YouTube channel. இன்னைக்கு பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கோர்ஸ் என்னென்னா பென்ட்லியில் மைக்ரோ ஸ்டேஷன் அப்படின்னா அதோட ஃபுல் இது வந்து 2D and 3D CAD modeling of building environment with micro station. அந்த கோர்ஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் அதுக்கான டைரக்ட் லிங்க்கு. இந்த லிங்க்கு வீடியோ கீழே நான் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணலாம். இங்கே லாகின்ங்கிற ஆப்ஷன் கொடுத்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக மெயில் ஐடி கொடுத்து உள்ளே சைன்இன் பண்ணிடுங்க. சப்போஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ரிஜிஸ்டர் நவ் உங்களோட மெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட பெயர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம் இதெல்லாம் கேட்கும். ஃபர்ஸ்ட் நேம், கொடுத்துட்டு இந்தியா, பாஸ்வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேப்ஸு, அடுத்தது எல்லாமே ஸ்மால் தான். அதுக்கப்புறம் ஒரு 5 நம்பர், சேம் அதே நம்பரை ரிப்பீட் பண்ணோம். போட்டதுக்கப்புறம் கிரியேட்டட் அக்கௌண்ட், இதுக்கப்புறம் வெரிஃபை இமெயில் அட்ரஸ். இமெயில் அட்ரஸுக்கு ஒரு வெரிஃபை கோடு வந்திருக்கும். ரெஃபரன்ஸ் வெரிஃபை கோடு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வெரிஃபை கோடு வந்து இதுதான். ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணி இதில் போஸ்ட் பண்ணிடணும். ஜஸ்ட் வெரிஃபை. இதுக்கப்புறம் அது பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்காக சேவ் கொடுத்தோன்னு அது வந்துடுச்சு. சைன்இன் கொடுத்துருங்க. அவ்வளோதான், உங்களோட அக்கௌண்ட்டு இங்கே சைன்இன் ஆயிடுச்சு. அந்த கோர்ஸுக்கு கீழே வந்துட்டு ஸ்டார்ட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிட்டு சிஸ்டத்தில் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா கிளிக் ஆன் த ஸ்டார்ட் பட்டன், இதை கிளிக் பண்ணி கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேஜுக்கு அப்புறம் இங்கே வந்துட்டு டேஷ்போர்டுன்னு சொல்லி இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். டேஷ்போர்டுங்கிறத அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே மை ப்ரொஃபைல்னு சொல்லியிருக்கும். அதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். இன்ஸ்டியூஷன் நேம், ப்ரொஃபஸர் ஆர் ஸ்டூடெண்ட், எஜுகேட்டர், என்ன ஃபீல்ட் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணோம். இன்ஸ்டியூஷன் நேமை ஃபில் பண்ணோம். காலேஜ் நேம் போட்டாச்சு. அடுத்தது நம்மளோட ஃபீல்டு, அதாவது உங்களோட பேக்ரவுண்டு ஏதாச்சும் இருக்கா பார்த்துட்டு, அது இல்லைன்னா அதை கொடுத்துருங்க. செலக்ட் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட், எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. இதில் லொக்கேஷன் தமிழ்நாடு, கோர்ஸ் டைப், கிராஜுவேஷன் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க. இதில் டியூரேஷன் 4 years, ப்ரெசண்ட் இயர் எந்த இயரோ அந்த கொடுத்துருங்க. அப்புறம் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எது எதில் இருக்கோ அதை கொடுத்துருங்க. கேடு
டீனேஜர் நமக்கு எதுவும் தெரில, அதெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சேவ் ப்ரொஃபைல் வில் பி அப்டேட்டட். மறுபடியும் உள்ளே போய் கூட உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இது கொடுத்தோம்ல, இது வந்துச்சுல்ல, இதில் பென்ட்லீஸ் லாகின், அதாவது எஸ்ஓஎஸ் ஒரு மறுபடியும் ரீலாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அது கொடுத்துட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணோம்ல, அதே யூசர் நேம் பாஸ்வேர்டை இதுக்கும் ஃபில் பண்ணோம். இன்டர்மீடியட் அவ்வளோதான். அப்டேட் மீதெல்லாம் ஃபில் பண்ண சொல்லுதா? சரி, ஓகே. கண்ட்ரி கண்ட்ரி கேட்குது. நமக்கு இது எது தெரிஞ்ச கண்ட்ரியாக இருக்கோ அதை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இதில் மைக்ரோ ஸ்டேஷன் அப்டேட், அவ்வளோதான். அப்டேட் பண்ணியாச்சு. ரிமெம்பர் மீ லேட்டர், ஓகே. இதுலேயும் ஒரு ப்ரொஃபைலு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி இதில் அந்த லேர்னிங் பேஜுக்கு வரணும். ஃபஸ்ட்டு அந்த கோர்ஸுக்கு வந்தோம்ல, அதே கூட மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்டார்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா பழையபடி அந்த பேஜுக்கு போயிடும். அதுக்கப்புறம் கீழே என்ரோலுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு அவ்வளோதான். நம்ம இப்போ கோர்ஸ்குள்ளே வந்தாச்சு. இப்போ ஸ்டார்ட் லேர்னிங், இதில் ஃபஸ்ட்டு லெசன் ஒன்றா ப்ளே பண்ணணும். இது ஃபுல்லாமே ப்ளே பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் கீழே மேலே வந்துட்டு இங்கே நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோ முழுசாக முடியும் போது இப்போ வந்து இட்ஸ் லெசன் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இங்கே டிக் வந்துடும். அதே மாதிரி இங்கே எல்லாத்துக்குமே அந்த டிக் வந்துடும். இந்த கடைசின்னு இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து இதோட நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். வீடியோவோட கடைசி பேஜுக்கு வந்தாச்சு. இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபுல்லாக ப்ளே ஆயிடுச்சு. மறுபடியும் பிரச்சனையாக இருக்குது. சப்போஸ் ப்ளே ஆகிட்டு இங்கே மாதிரி கம்ப்ளீஷன் சொல்லி இங்கே வரலினா மறுபடியும் இன்பிட்வீனில் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இது வந்து சிஸ்டத்தில் அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. டவுன்லோட் சர்டிஃபிகேட் எந்த மாதிரி வருதுன்னு பார்க்கலாம்.
லேர்னிங் சர்டிஃபிகேட். ஓகே, டன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கு சர்டிஃபிகேட் வந்துருச்சு. பென்ட்லி சர்டிஃபிகேட் ஃபார் சாம்பிள் சர்டிஃபிகேட் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் சாம்பிள் சர்டிஃபிகேட். ஓகே, ஒரு கோர்ஸுக்கான சர்டிஃபிகேட் எடுத்தாச்சு. அதாவது எந்த கோர்ஸுக்கு? இங்கே 2D 3D CAD மாடலிங் பில்டிங் என்விரான்மெண்ட் மைக்ரோ ஸ்டேஷன் சொல்லியிருக்குல்ல, 4 hours. இதோட சர்டிஃபிகேட் நாம் எடுத்தாச்சு. இதுதான் அந்த சர்டிஃபிகேட். இதை டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் கொடுத்து இங்கே நீங்கள் பர்டிகுலராக ஒரு ஃபோட்டோ ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி டைமில் சர்டிஃபிகேட் வந்து ஒரு இடத்துல அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து தேட தேவையில்ல. ICT 2024 அப்படின்னு போட்டு இது என்ன கோர்ஸு? பென்ட்லி. அதனால் பென்ட்லி 1 அப்படின்னு போட்டாலும் சரி, இல்லை கோர்ஸோட நேமே போட்டாலும் சரி. கோர்ஸோட நேம் என்னது? 2D/3D MICRO மைக்ரோ STATION மைக்ரோ ஸ்டேஷன். அவ்வளோதான். சேவ் ஆகலையாட்டிருக்கு. அதோட ஃபைலில் தான் சேவ் பண்ண மாட்டிருக்கு. அதனால் மறுபடியும் கேன்சல், டவுன்லோட் அந்த ஃபோல்டர் அதோட நேம்லேயே சேவ் பண்ணிடுங்க. அது உள்ளே போய் கூட நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கோர்ஸ் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன். செகண்டு கோர்ஸ் வந்துட்டு இங்கேயே இருக்க பாருங்கள். ரோட் அண்ட் டிசைன் கான்செப்ட் ஃபண்டமெண்டல் வித் ஓப்பன் ரோட் டிசைனர். அந்த கோர்ஸ் வந்து இதில் இருக்கான்னு சொல்லி முதல்ல சர்ச் பண்ணலாம். ரொம்ப நேரம் யூஸ் பண்ண ஆரம்பிட்டனால லாக் அவுட் ஆயிடுச்சு. இது பிரச்சனை இல்லை. அப்படியும் இதே பேஜுக்கு வரேன். இந்த பேஜுக்கு வந்துட்டு பென்ட்லியோட செகண்ட் கோர்ஸ் Road Design Concept and Fundamental with Open Roads Designer. Click. ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நமக்கு தேவையில்லை, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரோட் கான்செப்ட் வந்தாச்சு. சேம் அதே மாதிரி ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குது. ஜஸ்ட்டு லாகின், அதே அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட், சைன்இன். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்டார்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பழையபடி அந்த பேஜுக்கு போயிடும். ஓகே, இந்த பேஜுக்கு வந்தாச்சு. ரோட் டிசைன் கான்செப்ட் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ். அதே மாதிரி தான் என்ரோல். அதே மாதிரி இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம முடிச்சாகணும். எத்தனை லெசன் இருக்குது? 7 தான் இருக்குது. ஸ்டார்ட் லேர்னிங். ஃபர்ஸ்ட் லெசன் ஒரு PDF. ஜஸ்ட் டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டோம். ஃபஸ்ட் லெசன் ஓவர். இது 30 MB டவுன்லோட் பண்ணுமா? க்ளோஸ் இட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட். டவுன்லோட் பண்ணி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோன்னு சொல்லி பார்த்துருங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி வீடியோ.
இதே மாதிரி எல்லா லெசனையும் முடிக்கணும். முடித்ததுக்கப்புறம் கடைசியாக வரும்போது என்ன ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து 2வது கோர்ஸ், பென்ட்லியோட 2வது கோர்ஸ். இங்கே பாருங்கள், பென்ட்லியோட 2nd கோர்ஸ். ஃபஸ்ட்டு கோர்ஸ் நம்ம முடித்தாச்சு. இதை வந்து நான் ஒரு ஹைலைட்டாக நான் உங்களுக்கு போட்டு வச்சிட்றேன். இது ஃபஸ்ட்டு கோர்ஸ் முடித்தாச்சு. 2nd கோர்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் இந்த 2nd கோர்ஸ். இதை ப்ளே பண்ணி கண்டினியூஸாக ப்ளே பண்ணணும். கண்டினியூஸாக ஃபுல்லாகவே ப்ளே பண்ணி பாருங்கள். இடையில ஒரு சில கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு கொஷின் இருந்துச்சுன்னா அதுக்கு நான் ஆன்சர் கீழே நான் கொடுத்துருப்பேன். சப்போஸ் கொஷின் இல்லைன்னா ஆன்சர் நான் கீழே கொடுக்க மாட்டேன். சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோஸ் தான் பார்க்க மாதிரி இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். 7 லெசனுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே டிஸ்பிளேலே ஷோ பண்ணும். அது கீழே டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக வச்சுக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ 2வது கோர்ஸோட ஃபைனல் பேஜுக்கு வந்தாச்சு. இதில் குவிஸ் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக வீடியோ பார்க்குறது தான். ஃபுல்லாகவே 7 லெசனுமே முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட் லெசன் வந்தாச்சு. லாஸ்ட் லெசனில் 4 மினிட்ஸ் ஓடிட்டுருக்கு. பென்ட்லி கோர்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் ஃபோனில் பண்ண முடியாது. மேஜர் சிஸ்டம் வேணும். சிஸ்டத்தில் தான் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். பென்ட்லியோட 2வது கோர்ஸ் அவ்வளோதான். 2வது கோர்ஸும் முடிச்சாச்சு. டவுன்லோட் சர்டிஃபிகேட் டன். ஓப்பன். ஓகே, உங்கள் பேர் என்ன கொடுத்தீங்களோ அந்த பேர் போட்டு வந்துருச்சு. ரோட் டிசைன் கான்செப்ட் ஃபண்டமெண்டல். ஓகே, சர்டிஃபிகேட் நம்பர், சிக்னேச்சர், என்ன சர்டிஃபிகேட் எல்லாமே போட்டு வந்துருச்சு. இப்போ டவுன்லோட். இதனால் சர்டிஃபிகேட்டை சேவ் பண்ணிடுங்க. அப்போ சர்டிஃபிகேட்டை என்ன கோர்ஸோட சர்டிஃபிகேட் பேரோ அதை வந்து ரீநேம் பண்ணி வச்சுருங்க. அப்லோடு பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், சேவ் பண்ணியாச்சு. இப்போ பென்ட்லியோட 2வது கோர்ஸும் முடிஞ்சிச்சு. அடுத்தது 3வது. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஓப்பன்லேயே இருக்கட்டும். இப்போ இதில் 2 கோர்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம் பென்ட்லியில். இப்போ 3வது கோர்ஸ் வந்திருக்கோம். மாடலிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அனலைஸ் மாடல். என்ன கோர்ஸ் நேம் கரெக்டாக? கரெக்ட். கோர்ஸ் நம்ம அதே தான், சேம் அதே மாதிரி. ஸ்டார்ட். இந்த பேஜை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது தேவையில்ல. சர்டிஃபிகேட்டும் எடுத்தாச்சு. அந்த பேஜையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இதுவும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பென்ட்லியோட 3வது கோர்ஸ் ஷார்ட்டாக சொல்லணுன்னா STAAD ப்ரோ. அதில் 2வது கோர்ஸ் வந்திருக்கும். அதில் 3வது கோர்ஸ். ஓகே, இதில் எத்தனை லெசன்? 4 லெசன் தான். ஈஸியாக முடிச்சிடலாம். என்ரோல். பென்ட்லியில் குவிஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக வீடியோ பார்க்குறது தான். ஸ்டார்ட் லேர்னிங். 4 வீடியோ தான். அது யூடியூப் வீடியோ இருக்குது. ஓகே, யூடியூப் வீடியோ எத்தனை நிமிஷம்? 13 நிமிஷம். அதே மாதிரி இந்த 4 வீடியோவும் பார்த்துட்டிங்கன்னா ப்ரீவியஸ் டவுன்லோட் ஆகிற மாதிரி டவுன்லோட் ஆகிரும். அதுக்கு முன்னாடி நாம் இந்த 3 வீடியோ பார்த்துட்டு வந்துடுறேன். ஃபைனல் வீடியோ வந்ததுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவுக்கு வந்துட்டோம். தயவு செஞ்சு இதில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து யூடியூப்பில் வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக சீக்கிரம் போகிறதுக்காக நான் வந்து ஓட்டி விட்றேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ 3வது சர்டிஃபிகேட்.
இது வந்து 3வது சர்டிஃபிகேட். இப்போ நம்ம எத்தனை கோர்ஸ் முடிச்சிருக்கோம்? 3 கோர்ஸ் முடிச்சிருக்கோம். அது என்னென்னங்கிறத இப்போ லிஸ்ட் வைஸாக பார்க்கலாம். லாகின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதில் போயிட்டு லாகின் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். நம்ம என்னென்ன கோர்ஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்னா, அதாவது இப்போதைக்கு அப்லோட் பண்ண முடியாது. அப்லோடிங் டேட்டிங் காமிக்கல, கொஞ்சம் லேட் ஆகும். ஃபஸ்ட்டு பென்ட்லி முடிச்சிட்டோம். அதே 2வது பென்ட்லி மைக்ரோ ஸ்டேஷன் முடித்தாச்சு. அடுத்தது பென்ட்லியில் ஓப்பன் ரோட் டிசைன் முடித்தாச்சு. அதாவது 1 2 3 11ல் 3 கோர்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வீக்குக்கான கோர்ஸ் வந்து சில்னோஸ். இதில் ப்ராசஸ் மைனிங் ஃபண்டமெண்டல்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சீக்கிரம் இந்த 3 கோர்ஸை முடிக்க பாருங்கள். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீக்கு வீடியோ வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். அவ்வளோதாங்க. சீக்கிரம் அந்த கோர்ஸை ஈஸியாக லேர்ன் பண்ணி முடிச்சுருங்க. தேங்க்யூ. ஹேவ் ஏ கிரேட் டே. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.